விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபேன்ஸ் இல்லை இப்போ அவங்க ஒரு தொண்டர்களாக மாறணும். அவங்க இன்னுமே ட்விட்டரோ இல்லை சோஷியல் மீடியா எதுக்கு போனாலுமே இன்னும் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் 1000 கோடி கொடுப்போம், நாங்கள் விஜய் சார் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ஃபேன்ஸ் நான் அரசியல் படுத்த பண்ணணும். தளபதி தான். தளபதினா விஜய் தான், வேற யாரு? ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும். காலங்காலமாக டிஎம்கே ஏடிஎம்கேவே இருக்காங்க. ஒரு பெரிய சேஞ்ச் வந்த மாதிரி தெரியல. விஜய் வந்தாவாச்சும் ஏதாச்சும் பண்ணுறாரான்னு பார்ப்போம். அதனால தான் நிறைய பேர் டிஎம்கே ஏடிஎம்கே போட்டுட்டு இருந்தவங்களே ஒரு சேஞ்ச் தான் நல்லாயிருக்கும் தான் பார்க்குறாங்க. எங்கள் வீட்லேயுமே டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அவங்களுமே இப்போ ஏதாவது சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தளபதிக்கு போடலாம் தான் யோசிக்கிறாங்க. அவங்களுமே களத்துலையும் இறங்கியிருக்காரு, இனிமேலும் இறங்குவார். பார்ப்போம், நல்லதே நடக்கும் நம்புவோம். அதாவது 2026 பார்த்தீங்கன்னா திராவிட மாடல்னு சொல்லிட்டு வந்துருக்கிற திமுக சொன்ன வாக்குறுதிலாம் கண்டிப்பாக நிறைவேற்றினாங்கன்னா அடுத்து அவங்க வருவாங்க. இல்லாட்டி திராவிட மாடல் இல்லாத வேறு ஆட்சிகள் வந்தால் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை சீமான்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவர் பெரியாரை நோக்கி போயிட்டுருக்காரு, பெரியாரை இழிவுபடுத்தல பாதையில் போயிட்டுருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்தால் 90% வாய்ப்பு இருக்குது. இல்லை விஜய்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவர் இன்னும் எதுவும் மக்களுக்கான முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கலைங்களா அவர். விஜய்க்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க. அடுத்து இன்னும் அவர் களத்தில் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தால் கூட வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சீமான் தான், வேற யாரு? என்ன காரணம்னா அவர் தான் நம்ம தமிழுக்காண்டி எல்லாமே பேசுகிறாரு, வைக்கிறாரு. மற்றது என்ன யார் பேசுகிறா? ஒருத்தரும் பேச மாட்டாங்க. நமக்கு தமிழுக்காண்டி குரல் கொடுக்குறது யார்? சீமான் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அதனால் வேறு யார் வர சான்ஸ் இல்லை. சீமான் தான் வருவார். விஜய் வந்திருக்காரு, ரைட்டு தான். ஆனால் அவருக்கு இன்னும் அதை பற்றி தெரியணும்ல. அதாவது இன்னும் அரசியல் பேச தெரியணும். தெரிஞ்சால் தானே பேச முடியும். ஆமாம், கண்டிப்பாக சீமான் தான் வருவாப்புல. டிஎம்கே அவங்கெல்லாம் பெரிய கட்சி தான். என்னுடைய கருத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். சீமான் 2026 எப்போதுமே நம்ம விஜயன் தான். இப்போ வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காரு. நம்ம இப்போ பண்ணுவோம். எத்தனை நாளைக்கு நம்ம போட்டவங்களுக்கே போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அவருக்கு ஒரு தடவை மாற்றி போட்டு பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் இருந்தார், அவர் ஏதாவது பண்ணியிருப்பார். அவங்களுக்கு யாருமே வர விடலை. இப்போ இவர் வர்றாரு. புதுசாக வரவங்க பண்ணி கொடுத்து பார்ப்போமே. 2026 கண்டிப்பாக விஜயநாத் தான் வாய்ப்பு. ஸ்டாலின் தான் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, மக்களுக்கு உதவி பண்ணுறாரு, பெண்களுக்கு உதவி பண்ணுறாரு, படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. ஆட்சி நல்லா இருக்குது. அதால் 26 வாய்ப்பு இருக்குது. அதுவும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. அதை விட டிஎம்கே அதிக வாய்ப்பு இருக்குது. சீமானெலாம் அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை, அவள் தான் வருவார். ஜெயிக்கிற ஆளுங்களாம் வரமாட்டார். புதுசு இல்லை, எப்படி தெரியாது. விஜய் புதுசு, மக்களுக்கு எப்படி ஆட்சி செய்வார், நிர்வாகத்தை பற்றி தெரியாது. டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தளபதி விஜய் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் டைரெக்டாக களத்தில் இறங்கிட்டார். இதுக்கப்புறம் கண்டிப்பாக யங்ஸ்டர் மத்தியில் அவரோட எப்படி சொல்கிறதுனா அவரோட மோட்டிவேஷன் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறமும் ஆளுங்கட்சியை பழைய கட்சிகளே ரெண்டுமே மாற்றி வர மாதிரி எனக்கு தெரியல. புதுசாக ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த உடனே ஜெயிக்க முடியும்னா அது நம்ம போகிற ஓட்டில் தான் இருக்குது. நான் ஒருத்தர் மட்டும் சொல்கிறதில்ல, எல்லாருமே அதே மாதிரியே ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா அவரோட ஓட்டையே கழிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக சீமானும் டவுன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தளபதி விஜய் தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. தளபதி கண்டிப்பாக ஆவார்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. நம்ம இளைய தளபதி, அப்போ இளைய தளபதி, இப்போ தளபதி. அவருக்கு என்றைக்குமே வயசாகாதே, அவர் என்றைக்குமே இளைய தளபதி தான். தளபதி கண்டிப்பாக வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் ஏன்னா கொஞ்சம் அவரும் மக்களுக்கு நல்லா செய்வார். நல்ல மனுஷன், மனசுக்கேற்ற இடத்துக்கு தான் போவார். கண்டிப்பாக ஆவார்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஓட்டு அவருக்கு தான். ரைட்டு தான். அவங்களும் வந்த புதுசில் இதை நினச்சிருந்தாக்கா அவங்க இப்போ சிஎம்மாக உட்காந்துருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான். நிச்சயமாக தளபதி சார் தான். எந்த தளபதி இவர் தான் விஜய் இளைய தளபதி. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கலைஞர், ஜெயலலிதா அவங்களுக்கு போட்டி இருந்தது. இவங்களே பெரிய கட்சி. இதுக்கு நடுவில் இவர் தளபதி என்ட்ரி ஆனதில், ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே அப்போது ஹீரோ அவங்க இருந்தாங்க. அந்த காலத்தில் ஹீரோ அவர் மூலமாக தான் அரசியல் வந்துச்சு. அவங்க ஃபேன்ஸ் இருந்தாங்க. இந்த காலத்தில் தளபதிக்கு ஃபேன்ஸு. அதனால் ஒருவேளை தளபதி ஃபேன்ஸ் தான் இது போடுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்க கூட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் அஜித் ஃபேன்ஸும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். 2 பேரும் சேர்ந்து தளபதிக்கு போடலான்னு அப்படின்னு கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது கண்டிப்பாக நடக்கும். எப்படி இருந்தாலும் தளபதி வர்றது வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. திமுக தாங்க. திமுக எங்கள் கட்சி கூட்டணி அமைச்சிருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சி. அதனால் இப்போ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கினா தான் தெரியும். நான் இந்த ஆட்சி விஜய்க்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதலமைச்சருக்கெலாம் வாய்ப்பு இல்லை. விஜய் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி காட்டுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான் அடுத்தது. இப்போ இருக்கிற நிலவரப்படி
கண்டிப்பாக டிஎம்கே தான் ப்ரோ வருவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா லைக் அவங்க வந்துட்டு இப்போ அவங்க ஆளுங்கட்சி எப்படியும் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் பிடிக்கிறதுக்காக எல்லா பவரும் அவங்க காட்ட தான் போகிறாங்க. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு ப்ராப்பரான கூட்டணி எதுவும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஏடிஎம்கேவோ ஆல்ரெடி அவங்க பிஜேபி கூட்டணி இருந்தாங்க. பட் அது இப்போ ப்ரோக் ஆகி அது வந்துட்டு தனி கூட்டணியாக போயிட்டாங்க. அவங்க தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்க போயிட்டாங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வராரு. விஜய் வந்தால் சீமானோட ஓட்டு லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு வந்து இங்கே போகும். அது இல்லாமல் விஜய் சாருக்கும் கொஞ்சம் விஜய் அண்ணாக்கும் கொஞ்சம் வந்து ஓட்டு இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 to 40 lakhs ஓட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அவங்களோட ஃபேன்ஸ் அந்த கலைஞரோட எப்படி பார்த்தா ஒரு 35 to 40 மேக்ஸிமம் 50 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வரும் அவருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமானுக்கு வந்துட்டு மேபி குறையலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி குறையலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இந்த விஜய் சார் வந்ததுக்கப்புறமே நிறையா அவங்களுக்குள்ளமே அந்த ஃபேன்ஸு ஆல்ரெடி இங்கே இருந்த யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் அங்கே போன மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நிறைய அடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய அந்த இது சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி மேபி குறையலாம். இல்லை அந்த அந்த ஒரு பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ணலாம். இல்லை லைட்டாக ஏறலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் வந்து இப்போ கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சி பிடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா இது இப்போ ஃபேன்ஸ் இல்லை அவங்க இப்போ வந்து அவங்க வந்து ஒரு தொண்டர்களாக மாறணும். அவங்க இன்னுமே அவங்க வந்துட்டு அவர் ஆக்சுவலாக அவங்க ஃபீல்டே மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்ம சினிமாலேருந்து அரசியல் போயிட்டார். இன்னுமே ட்விட்டரோ இல்லை சோஷியல் மீடியா எதுக்கு போனாலுமே இன்னும் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் 1000 கோடி கொடுப்போம். நாங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறாங்க. எல்லா ஃபேன்ஸ்னால் இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறாங்க, சூர்யா சார் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறாங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க மைண்டை யூஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்கூடயும் அவங்க வந்து இப்போ தான் அவங்க வந்து அரசியல் படுத்த பண்ணணும். ஏன்னா இப்போ இங்கே சினிமாக்குள்ளேயே இவங்க அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் ஃபேன்ஸ் கூட சம்திங்லாம் நாங்களாம் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த சண்டை அந்த ஃபேன் வார்லாம் இல்லாமல் அவங்க மைண்டை வந்து முதல்ல வந்து பொலிட்டிக்கல் சைடில் மாற்றணும். ஏன்னா இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொன்னல 35 to 40 lakhs ஓட்டு வந்து வரப்போகுது அப்படின்னு அந்த எல்லாத்துக்குமே அவங்க தான் பொறுப்பு. அவங்க இப்போ விஜய் சார் தொண்டர்களாக இருக்காங்களா அவங்க தான் பொறுப்பு. அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க தான் வழி நடத்தணும். இன்னுமே அவங்க வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது அவர் வந்து ஒரு சினிமேட்டிக்காகவே அந்த மைண்ட் செட்லேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படி சொல்கிறது இப்போ இவரால் இப்போ வராருல இவரால் கொஞ்சம் ஓட்டு பிரியுமே தவிர அது வந்துட்டு டிஎம்கேக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டாக தான் போகும். ஓட்டு பிரிஞ்சு அங்கங்கே போகிறப்ப மீதி ஓட்டெல்லாம் இவங்க சாங்கை ஹோல்ட் பண்ணுறதா மீதி ஓட்டுலாம் டிஎம்கே தான் போகும். அவங்களே தான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு விஜய் சார் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது அவங்க ஃபேன்ஸ் வந்து நான் அரசியல் படுத்த பண்ணணும். இன்னும் நிறைய இப்போ அவர் வந்து தெளிவாக இருக்கார் சில ஆனால் அந்த கொள்கையில் எனக்குமே கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. ஏன்னா டபுள் கொள்கையாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் கொள்கைன்றீங்களே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறேன் என்னடா கொள்கை அப்படின்னு கேட்குறாங்க. கொள்கை ஏன் முக்கியம்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ விடுதலை படத்தில் அந்த ட்ரைலர்லேயே படமே வந்துருச்சு. அதில் வந்து அந்த வெற்றிமாறன் சார் சொல்லியிருப்பார் இது கொள்கை இல்லாதவன் அது மட்டும் அது வெறும் ரசிக்கிற மட்டும் தான் இது பண்ணுவான்னு சொல்லி வெற்றிமாறன் சார் சொல்லியிருப்பார். அது ஏன் கொள்கை முக்கியம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ வந்து வேலைவாய்ப்பு தேவைப்படுது. 2 கட்சி எடுத்துக்கோங்க. பிஜேபி எடுத்துக்கோங்க, நாம் தமிழர். ஏன்னா நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்லை பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க எடுக்கிற ஸ்டாண்டை வச்சு நான் சொல்கிறேன். அவங்களோட கலை நிலவரை பற்றி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ வந்து வேலைவாய்ப்பு தேவைப்படுது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தேவைப்படுது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்போ அரசியல் கட்சியாக என்ன பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியோ இல்லை இப்போ வந்து நாம் தமிழ் வந்து இங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க, மேலே வந்துட்டு பிஜேபி இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இதுக்காக சொல்லுவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க. அவங்களோட வந்து எப்படி சொல்கிறாங்க கொள்கைனா வந்து நாம் தமிழர் வந்து பசுமை புரட்சி எடுத்து வராங்க. அதனால் நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேவைப்படுது தமிழ்நாட்டில். ஸோ வந்துட்டு இப்போ வேலைவாய்ப்பு வந்துட்டு பிஜேபிட்டு வராங்க. எப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியோ சம்வாட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டங்ஸ்டன் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்துட்டு டங்ஸ்டன் சொன்ன வந்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பட் ஆனால் வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதிப்படையும். லைக் நான் வந்து விவசாய நிலம் அலையும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது தமிழ்நாட்டு அரசு வேணான்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கொள்கை ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அவங்க வந்துட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க இப்போ எடுத்துகிட்டு வராங்க. இப்போ என்ன ஆகும் டங்ஸ்டன் சுரங்கம் வந்துச்சுன்னா சுற்றுச்சூழல் பாதிப்புமா விவசாய நிலங்கள் பறி போகும். இப்போ பரந்தூர் விமானம் வந்து விவசாய நிலம் பறி போகுது அதெல்லாமே இருக்குல்ல. இப்போ வந்துட்டு அவங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்களா
மலையெல்லாம் கோடா விவசாய நிலம் இது பண்ணு அப்படின்னு அவங்க ஏன்னா அவங்க பொதுவாக வந்து வெறும் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வரானுங்க. மற்றபடி இந்த பசுமை புரட்சியோ இல்லை இது இந்த ஒரு கரெக்டான ஒரு கட்டமைப்பு அந்த எப்படி சொல்கிறது அந்த கொள்கையில் அவங்க கட்டமைப்பு இல்லை. இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு டங்ஷன் சொன்ன வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இது ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும். அதை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ அந்த குடும்பத்துக்கெல்லாம் நல்லது கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்துட்டு விவசாயம் நல்லா பறிப்போம், சுற்றுச்சூழல் பாதிப்பு. விவசாயம் நல்லா பறிப்போனால் என்ன ஆகும், சாப்பாடு கஷ்டம் வரும். அதே மாதிரி லைஃப் சைக்கிள் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது ஃபுட் லைஃப் சைக்கிள் பாதிக்கப்படும். இப்போ ஆகாது, போக ஆகும். இதே மாதிரி வந்து விவசாய நிலங்களை அழிச்சிட்டு போனால் கண்டிப்பாக ஆகும். அது இப்போ வந்துட்டு நாம் தமிழர் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது விவசாய நிலம் பாதிக்கப்படாமல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பசுமை புரட்சி தான் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஈக்குவலான அந்த இது பண்ணுறாங்கல்ல. அவங்க அதாவது பேசியாக அவங்க பசுமை புரட்சின்றது தான் அவங்களோட கொள்கை. அது வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டு யாருக்கும் பாதிப்பு அடையக்கூடாது, எல்லாருமே நன்மை அடைன்றது தான் அந்த ஒரு கொள்கை இருக்கும். ஏன் கொள்கை முக்கியன்றது இதிலே தெரியும்ல. இப்போ வந்து நாம் தமிழர் எடுத்துக்கிட்டால் வந்து இயற்கையாக அழியாது, ஒரு எல்லாருமே வந்துட்டு அந்த பயன் பெறுவாங்க, வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இவங்க அப்படி நான் பிஜேபின்றது வந்துட்டு அங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்திங் அந்த மாதிரி சுற்றுச்சூழல் அதெல்லாம் பார்க்காம மொத்தமாக பண்ணுறது அப்படி இருக்குல்ல. யாரும் பாதிப்படைக்கூடாது, எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்றதான் இந்த ஒரு கொள்கையோட பேசிக் ஸ்டாண்டு. ஸோ வந்துட்டு பட் ஆனால் ரொம்ப விஜய் சார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப ப்ரெஷர் போட்டு கேட்டிங்கன்னா நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன் அப்படின்னு தான் சொல்லுவார். கண்டிப்பாக அது நல்ல விஷயம். அவர் எடுத்து வச்சு இப்போ வந்து ஒரு 3 வந்துட்டு பொதுமக்கள் மீட் பண்ணார். 3 டைம் வந்துட்டு இப்போ பொலிட்டிக்கலாக வந்துட்டு பொதுமக்களை மீட் பண்ணார், பேசினார், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இப்போ அதான் இப்படியே போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட், ஃபேன்ஸாக இல்லாமல் தொண்டர்களாக மாறுங்க. இன்னுமே அந்த ஃபேன் வரலாம் வேணாம். இன்னுமே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அந்த 18 ஏஜஸ்க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் ரொம்ப அதை அடிச்சுக்கிறாங்க. மீதி அந்த ஓட்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் வேணாம், அதெல்லாம் வேணாம். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது நீங்கள் அடுத்தடுத்து போக இன்னும் சின்ன பசங்களாம் இருக்காங்க. 18 வயசுனாலே 15 வயசாக தானே, அடுத்தது உங்களுக்கு 10 வயசு 12 வயசுலாம் இருக்காங்க. அவங்களா வரணும், உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். ஸோ வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் அரசியல் படுத்த பண்ணுன்றேன். ஏன்னா இப்போ நான் எப்படி சொல்கிறேன் இந்த கட்சி நான் சப்போர்ட் பண்ண வரல. பட் ஆனால் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகுது. எப்படி ஆட்சி அமைக்க போகுதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஜேபி கஷ்டப்பட்டு ஆட்சி அமைச்சாங்களா, ரொம்ப டஃப்பான இது எல்லாம் ஒரு போட்டி மாதிரி போய் அந்த மாதிரி தான் அமைக்க போகிறாங்க. கன்ஃபார்ம் டிஎம்கே தான் வரப்போகுது. பட் ஆனால் இந்த பக்கம் ஒரு பவரை காட்டுவாங்க, விஜய் டிவிக்கே வந்து பவரை காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து ஓட்டு குறைஞ்சின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் எம்பி எலெக்ஷன் வேறு, இந்த எலெக்ஷன் வேறு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து அவங்க பவர் ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா கேஸ்ட் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கான கேஸ்ட் ஓட்டு, அவங்க நிறுத்துகிற ஆளுங்க, கல நிலவரம்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதில் கண்டிப்பாக பவரை காட்டுவாங்க. இன்னொன்று வந்துட்டு கூட்டணி சரியாக அமைச்சுன்னா, மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி சரியாக அமைச்சுன்னா ஒரு எட்ஜ் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி டிஎம்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பேச்சு கரெக்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கலாம் ப்ரோ. அவர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி பேசுனதுனால தான் வந்து வர முடியல. நான் சீமானை தான் சொல்கிறேன். அவர் கரெக்டாக அவர் பண்ணார், நிறையா விஷயம் நல்லா பண்ணார். பசங்களுக்காண்டி பண்ணார், பறவைங்களுக்கு நேரம், விவசாயம் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணார். அவர் அதிலே பேசி எல்லாரையும் மாற்றி கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து டக்குன்னு வந்து இவர் மாற்றி பேசுனதுனால எல்லாருமே மாற்றி அவங்களுக்கு போயிட்டாங்க. அதான் டிஎம்கே ஏடிஎம்கே தான் எப்பவும் போல். விஜய் வந்தால் ஒரு பெரிய இதுவாக இருக்கும், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பிரச்சனையாக இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாருன்னு. அவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம், ஆனால் பெரிய காம்படிட்டர்ஸாக இருக்க மாட்டாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் ஓட்டும் நிறைய பிரிய போகுது. அது எந்த மாதிரி பிரியும்னு தெரியல, பார்ப்போம். விஜய் தான். வேறு யார் வந்தாலும் பரவாயில்லைங்க. இவங்க வந்து சொன்ன வாக்குறுதி வந்து மக்களுக்காக வந்து அரசு ஊழியர்களுக்காக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. அது நிறைவேற்றினாங்கன்னா வருவாங்க, இல்லாட்டியே வர மாட்டாங்க. பாமக அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். அதிமுக வரும், கண்டிப்பாக ப்ரோ. அவர் வந்து மக்களுக்கு பண்ணணும்னு வராரு. 200 கோடி ரூபா வருமானம் விட்டுட்டு வர்றாருன்னா அப்போ சும்மா வருவாரா? எல்லாம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் தானே வருவார். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒரு பீக் வந்ததுக்கப்புறம் வரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பீக் வந்துட்டார், சரி இது போதும், அதுக்கடுத்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்துட்டு இருக்காரு. அதான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சினிமாலே நடிச்சிட்டு இருந்தாரு, அதெல்லாம் எப்படி சொல்கிறது டைலாக் மாதிரி பேசுகிறாரு, வெளியெல்லாம் வந்து பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டேரெக்டாகவே வந்து பேசுகிறாரு. ஸோ டேரெக்டாக வந்து பேசும்போது தான் தெரியும் மக்களுக்கு அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அது மாதிரியே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தில் கூட டேரெக்டாக போய் பேசினார். நிறைய பீப்புள்ஸுக்கு, விவசாயிகளுக்கும் அதே மாதிரியே பிடிச்சிருந்துச்சு அவங்க பேசினது. ஸோ இன்னும் வரப்போகிற எலெக்ஷனுக்கோசரம் நிறைய இடத்துல டேரெக்டாக மீட்டிங் போடுவாங்க, பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் இப்போ தாங்க வெளில வர ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் அவர் செலிப்ரிட்டி, இப்போ தான் அரசியல் களத்துக்கு வராரு. இப்போவும் ஒரு விஐபி தான் அவர். ஆனாக்கா இப்போ வெளில வந்தாருனாக்கா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமே வரும்.
அதனால் நம்மளால் ஏன் ஊருக்கு ஒரு பிரச்சனை, அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்லு அர்ஜுன் சார் வந்துட்டு அவரோட படம் பார்க்கறதுக்காக திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு இடத்துக்கு வந்தார். வந்தப்போ ஒரு கூட்டம் வந்து கூடி ஃபுல்லாக ஒரு நிறைய பேர் இறந்து போகிற மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால் நிறைய இஷ்யூஸ் ஏற்பட்டுது. நம்மளால் அந்த மாதிரி ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கலாம். அதுதான் அது அப்படி தான் நாங்களும் இது பண்ணிக்கிறோம். அது மாதிரி தான் அவரும் யோசிப்பார். நம்மளால் யாருக்கும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாரு. அதனால் அதை வந்துட்டு நம்ம குறை சொல்லாமல் அதை நம்ம ஏற்றுக்கிறது நல்லது. அவரோட அஞ்சலியை அவர் செலுத்துகிறாரு. செலுத்தாமல் இல்லை ஆன்லைனில் பண்ணுறாரோ ஆஃப்லைனில் பண்ணுறாரோ அது நம்ம பண்ணாக்கா நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இது பண்ணுறோம்ல, நம்ம ஒன்றும் வெளில போயிட்டு இது பண்ணல. அவர் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. அவரோட அஞ்சலியை அவர் செலுத்திடுறாரு, அவ்வளோதான். தளபதி விஜய் சார். சீமான் அவர் ஃபஸ்ட்டு இந்த அரசியல் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தம்பியாக பார்த்துருந்தார் சீமான். யார் விஜயை. அவர் அரசியல் வந்தோடனே அவருக்கு வாய்ஸ் மாறிடுச்சு, வேறு மாதிரி டோனில் போயிட்டார். அதாவது தளபதி அவன் என்ன தம்பியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். அதுலேயே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பற்றிக்கிட்டாங்க. சீமானு அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு. அவங்களா எதுக்கு அவங்களோட இமேஜ் அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. அது தப்பு தானே. ஸோ அப்படியெல்லாம் பண்ணிக்காமல் எல்லாரும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு தான் பார்க்கணும். சரிங்களா? முதல்வர் கண்டிப்பாக விஜய் தான். ஏன்னா அவர் வந்துட்டார்ல, இறங்கிட்டார்ல, வந்துடுவார்.